ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வைக்க போகிறாங்க. இப்போ இங்கே வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடம் ஏங்க சார் நல்லா இருக்குங்க சார், நல்லா திக்காக இருக்குங்க ஹேர்லாம். உங்களுக்கு எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது ஹேர் எல்லாமே. ஓகேங்க சார். புது ஹேர்லாம் வருது? இது எல்லாமே புது ஹேர்ஸ் தான் உங்களுக்கு வச்சது தான் வந்து தெரியும். அங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஹேர் எடுத்த இடம். இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் ஜிஎஃப்சி எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த ரூட் இன்டாக்டோட இருந்ததுன்னா அந்த ஹேர் வந்து திரும்பி க்ரோ ஆகும். ப்ளஸ் அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்காக ஃப்ரீ கன்சல்ட்டிங் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நான் குளிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன், எனக்கு ஹேர் இது வரைக்கும் எனக்கு கையில் வந்து ஒட்டுறதோ இதில் வந்து டவுலில் ஓட்டும் போது எதுவும் கொட்டுறதோ அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எனக்கு இல்லை. ஸோ நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 108 நாள் ஆகுதுங்க. 100 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோவை ஏன் போடலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாச்சும் நம்ம க்ரோத் ஆனதுக்கப்புறம் வந்து வீடியோ போடலான்ட்டு தான் நான் வந்து இடையில கேப் விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து 3வது ஜிஎஃப்சி எடுக்கிறதுக்காக நம்ம டிஆ கிளினிக்கை வந்துருக்கோங்க. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா வந்து காந்திபுரத்தில் நம்ம டிஆ கிளினிக் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சல்ட்டிங்க்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில், உங்களுக்கு நல்லா கவர் ஆயிரும் அப்படின்னாங்க. நம்மளும் இந்த வீடியோ ஷூட்டெல்லாம் போகிறனால கொஞ்சம் ஃபேஸ் அப்பியரன்ஸ் தேவை அப்படின்றனால ஸோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். உண்மையிலேயே வந்து நல்லா வந்து சூப்பராக பண்ணாங்க. நல்லா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா கவர் ஆயிருச்சுங்க. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வருது. இப்போ வந்து மைக்ரோ லீடிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதை வச்சுமே வந்து உங்களுக்கு காமிப்பாங்க எந்தளவுக்கு டென்சிட்டியாக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லைன்னா ஜிஎஃப்சி மூலியமாக பார்த்திங்கன்னா வந்து புது ஹேர் வளருமான்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட சார் இருக்காங்க, அவங்ககிட்டே வந்து நம்ம கேட்டுடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ண வர்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்காக ஃப்ரீ கன்சல்ட்டிங் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், தாராளமாக காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம சாரை வந்து பார்த்துடலாம் வாங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மந்த்லி ஜிஎஃப்சிக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 100 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ஸ்டடிங் ஃபேஸில் இருந்துச்சு இல்லை, இப்போ ஸ்டடிங் ஃபேஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு க்ரோத் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. இனி வந்து உங்களுக்கு க்ரோத் நல்லாவே இருக்கிறது தெரிய வரும். ஆல்மோஸ்ட் 6 மந்த் வந்து உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் வர்றது தெரியும். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிரும் உங்களுக்கு கம்ப்ளீட் க்ரோத் உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஹேர் நல்லா தெரியறதுக்கு சர்ஜரி பண்ணாத மாதிரி தெரியறதுக்கு 1 இயர் ஆயிரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் நார்மலாகவே இருந்துக்கலாம். சரி. அந்த 6th மந்த் வரைக்கும் உங்களுக்கு 6 மந்த்தில் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும் க்ரோத் எப்படி நம்மளுக்கு நல்லா வருது, சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த சைடில் எல்லாம் ஒரு க்ளோஸ் ஆயிரும் நம்ம ஹேர் வளர்ந்து. ஓகே. ஸோ அது 6 மந்த்துக்கு வரைக்கும் வந்து நீங்கள் அந்த சிசர் கட் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 to 8 மந்த். ஸோ இங்கே சைடில் எல்லாம் வந்து ட்ரிம்மிங் பண்ணக்கூடாது. ட்ரிம் பண்ணாதீங்க, நீங்கள் சிசர் கட் மட்டும் பண்ணிக்கோங்க. சலூனில் போய் சிசர்லேயே கட் பண்ணிக்கலாம். அங்கே எஸ்டி பண்ணிருக்குன்னு நீங்கள் சொன்னாலே அவங்களே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க சிசர் கட்டு. நீங்கள் சிசர் கட் மட்டும் 6 மந்த் பண்ணிவிட்டு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வேணால் ட்ரிம்மர். எதனால் ட்ரிம்மர் வேணான்றீங்க? அந்த வைப்ரேஷனுக்காக தான் நம்ம வேணான்னு சொல்கிறோம். ரொம்ப இப்போ தான் வந்து செட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி. அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே. இது இப்போ உங்களுக்கு ஸ்டடிங் ஃபேஸ் 3rd மந்த் கண்டினியூஸாக நீங்கள் வரதுனால உங்களுக்கு நல்ல க்ரோத் தெரியுது. இன்னும் 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஃப்சிலேயே போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் தெரிய வரும். ஓகே. சரிங்களா? ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஜிஎஃப்சி பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நிறைய முடி வந்துருமா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. ஜிஎஃப்சினா என்னது? நம்மளுக்கு ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் தான். அது நம்ம பேர்லேயே வந்து க்ரோத் ஃபேக்டருக்கு தான்ன்றது தெரிய வருது ஜிஎஃப்சி. இதில் எடுக்கிறதுனால உங்களுக்கு விழுந்த முடியெல்லாம் திரும்பி வருமானது இல்லை. ஓகே. உங்களுக்கு ரூட் இன்டாக்டோடு இருக்குது, வெறும் ஹேர் மட்டும் தான் ஃபால் ஆகிருக்கு, ரூட் இன்டாக்டில் இருக்குன்னா உங்களுக்கு ஜிஎஃப்சி மூலயமா திருப்பி வளரும். ஓகே. இப்போ கொட்டின முடிக்கு உள்ள ரூட் இருக்குது அப்படின்னா வந்துடும். ரூட் இல்லை, ரூட்டோடு சேர்ந்து விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஜிஎஃப்சி பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை. ஓகேங்க சார். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொட்டுற முடியை வந்து தடுக்க முடியுங்களா ஜிஎஃப்சினால? இப்போ நீங்கள் ஜிஎஃப்சி எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த ரூட் இன்டாக்டோட இருந்ததுன்னா அந்த ஹேர் வந்து திரும்பி க்ரோ ஆகும். ப்ளஸ் அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த சைக்கிளில் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு ஹேர் சைக்கிளில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் டேமேஜ் ஆகிருக்கும். ஓகேங்க சார். அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து க்ரோத் இல்லாமல் ஒன்று ஹேர் ஃபால் ஆயிரும், இல்லைன்னா ஹேர் தின்னிங் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த ஃபேக்டரில் வந்து இப்போ ஜிஎஃப்சி நீங்கள் எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது வந்து அந்த சைக்கிள் திரும்பி வந்து சரியாயிரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபால் ரெடியூஸ் ஆயிரும், ப்ளஸ் உங்களுக்கு
க்ரோத் வைஸாகவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேங்க சார். இந்த ஜிஎஃப்சி எடுக்கிறப்ப வந்து நீங்கள் ஹேர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க. ஓரளவுக்கு மீடியம் கட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த க்ரோத் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிய வரும். தின்னிங்காக இருந்துச்சுன்னா திக்னிங் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ அதை நீங்கள் ரொம்ப லென்த்தாக வளர்ந்தீங்க சொல்கிறீங்க. ஓகே ஓகே. நீங்கள் ஹேர் லென்த்தாக வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்னிங் மட்டும்தான், அதாவது தின்னிங்காக தான் இருக்கும். ஆனால் ஹேர் லென்த்தாக வளரும். ஓகே. பட் ஆனால் தின்னாக தான் இருக்கும், உங்களுக்கு கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ மீடியம் கட்டில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஓகேங்க சார். ஸோ அதேமாதிரி இந்த மினாக்சில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிஎஃப்சி வந்து இப்போ எப்படி சொல்கிறோன்னா நிறைய பேர் கிராமத்தில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க. ஜிஎஃப்சின்றது அவங்க ஊரில் பெருசாக இருக்காது, அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக இருக்காது. அவங்கள மினாக்சில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நீங்களே சொல்லியிருக்கீங்க, இப்போது கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர் பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா வந்து எனக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 days பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 hours அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதில் சில சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. கண் எரிச்சல் இருக்கா, தலைவலி இருக்கா, அப்புறம் வந்து லைட்டாக நெஞ்சு குத்தல் இருக்கா, இதில் வந்து செக் பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு பெருசாக அந்த மாதிரி எதுவும் தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு டெய்லியுமே அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருவேன் நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது நான் குளிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன், எனக்கு ஹேர் இது வரைக்கும் எனக்கு கையில் வந்து ஒட்டுறதோ இதில் வந்து டவுலில் ஓட்டும் போது எதுவும் கொட்டுறதோ அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி எடுக்கிறது ப்ளஸ் வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி என் லைஃப் ஸ்டைல் வந்து கொண்டு போகிறேன். மெயினாக தூக்கம் மெயின்னு சொன்னாங்க. 6 to 8 hours ஸ்லீப் வந்து கண்டிப்பாக தூக்கம் மெயின். அதே மாதிரி மினாக்சில் வந்து நம்மளோட கிளினிக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பேஷண்ட்ஸுக்கு மட்டும் தான் நாங்கள் மினாக்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா லாங் டர்மாக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் அதை சர்ஜரி பேஷண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறது. சரி. நார்மலாக இந்த ஜிஎஃப்சி பிஆர்பிக்கு வர பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சர்ஜரி எடுக்காமல் ஜிஎஃப்சி பிஆர்பி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மினாக்சில் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு சீரம் கொடுப்போம். ஓகே ஓகே. சீரமோ இல்லைனா ஹேர் ஆயிலும் இப்போதைக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த 2 மட்டும் தான் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அதுவே ஓரளவுக்கு நல்லா க்ரோத் வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஓகேங்க. ஸோ மினாக்சில் வந்து இதில் வந்து மினாக்சிலில் வந்து உங்களுக்கு வந்து லாங் பீரியடாக யூஸ் பண்ணாமல் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா டபுள் டைம் ஹேர் ஃபால் இருக்கும். ஓகே. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நார்மலாக விழுற ஹேரே வந்து டபுள் டைம் உங்களுக்கு விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம மினாக்சில் வந்து லாங் டேர்மாக தான் யூஸ் பண்ண சொல்லுவோம். சரி. ஸ்டாப் பண்ணுறதும் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து தான் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் சொல்லுவீங்க. அப்படி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து மினாக்சிலோட சைக்கிள் வந்து டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு க்ரோத் வைஸாகவும் நல்லாவே இருக்கும். ஓகே சார். ஸோ மினாக்சில்ன்றப்போ வந்து அந்த ரிசல்ட்ன்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பயந்துருவாங்க, எடுத்துனையும் வந்து ஹேர்லாம் கொட்டும். ஸோ மினாக்சிலை பொறுத்தளவுக்கு இதுதான், எனக்கு அதுதான் சொன்னாங்க, கொட்டுச்சு. அதே மாதிரி மினாக்சில் தர இப்படி கையில் இப்படி அப்ளை பண்ணி இப்படி எடுப்பேன், ஃபுல்லாக முடியாக இருக்கும் கையில். நானே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முள்ளாக எந்திரிச்சு அப்படி முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து மினாக்சிலர் பொறுத்தளவுக்கு என்னென்னா பேனிக் ஆகாமல் யூஸ் பண்ணணும். சர்ஜரி பேஷண்ட்க்கு தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சார் நான் கூட அந்த நேம் தப்பாக சொல்லி, இது பேர் என்னங்க சார்? டெர்மாஸ்கோப்பில். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஹேர்லாம் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பாக காமிப்பாங்க. அதில் ஹேர் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வைக்க போகிறாங்க. இப்போ இங்கே வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண இடம் ஏங்க சார்? ஆமாம், இது எல்லாமே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண இடம். ஓகே. எப்படி இருக்குங்க சார்? நானும் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்குங்க சார், நல்லா திக்காக இருக்குங்க ஹேர்லாம். உங்களுக்கு எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது ஹேர் எல்லாமே. ஓகே ஓகேங்க சார். புது ஹேர்லாம் வருது? இது எல்லாமே புது ஹேர்ஸ் தான் உங்களுக்கு வச்சது தான். ஓகேங்க. இது எல்லாமே இன்னும் ஸ்டார்டிங் வளர ஸ்டேஜில் தான் இருக்குது. இது இங்கே இப்போ பார்க்குறது எல்லாமே பிரேக் ஆன ஹேர்ஸ் வருது. ஓகே ஓகேங்க. பார்த்தீங்களா பிரேக் ஆகிருக்கு, தெரியுதா? இங்கெல்லாம் தான் தெரியுதுங்க சார். எல்லாமே உங்களுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்க ஹேர்ஸ். ஓகே ஓகேங்க. ஸோ நம்ம ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல ஃபுல்லாக ஹேர் வளர்ந்துருக்கதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஆமாம். ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போதே தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கோ, ஸோ 3 months ஆயிடுச்சு அப்படிலாம் சில பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் இப்போ க்ளோஸப்பாக காமிக்கிறோம். சின்ன சின்ன ஹேர்லாம் இப்போ வந்து முளைச்சி நின்றுருக்கு. ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கொட்டிட்டு வளருது ஏங்க சார்? ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த ஸ்டட்டிங் ஃபேஸ்ன்னு சொன்னது. ஓகே ஓகே ஓகே. 3 months ஆகும்னு சொன்னாங்க. அதுவும் 3 months அப்புறம் தான் க்ரோவே இருக்குன்னாங்க. கரெக்டாக இப்போ 3 months தான் ஆயிருக்கு. 3 months 10 days ஆயிருக்கு கரெக்டாக. க்ரோத் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்க சார். ஸோ இவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நான் கொண்டு போயிட்டே இருக்கிறேன்.
ஸோ அவங்க தூங்குற டைம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ டைம் தூங்கணும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு டேப்லெட்னாலும் அது வந்து சப்ளிமெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், டேப்லெட்னா உங்களுக்கு வந்து டேப்லெட்னு நினச்சிக்க வேண்டாம், சப்ளிமெண்ட் தான் அது. எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தான் உங்களுக்கு. விட்டமின் சி, D3 அப்புறம் பைட்டின், இந்த 3 தான் மட்டும் தான் உங்களுக்கு நாங்கள் டேப்லெட்டாக கொடுக்குறது. ஸோ ஆக்சுவலாக வந்து மொட்டை போட்டே வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ரீசெண்டாக மொட்டை போட்டது. இப்போ வந்து ஹேர்லாம் இப்போ சைடில் நான் கட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஷேப் ஆகி இப்போது தெரியும். டோனர் சைட்லையுமே உங்களுக்கு எதுவும் தெரியல. டோனர் சைட்டுமே வந்து நல்லாவே இருக்குது, உங்களுக்கே தெரியும். பின்னாடி எந்த ஒரு கேப்பும் தெரிகிற மாதிரி இருக்காது. ஓகே, நல்லா தான். ஸோ அது பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஹேர் எடுத்த இடம். இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு ஹேரு. இங்கே பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இங்கே இருந்தால் ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சாங்க, பட் இங்கேயும் ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு. ஸோ தாராளமாக வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹேர் கொட்டிகிட்டு இருக்குது, ஜிஎஃப்சி எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக ஜிஎஃப்சி எடுக்கலாம். ஜிஎஃப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. ப்ரெஷர் செக் பண்ணிட்டு வந்து பிளட் எடுப்பாங்க நம்மகிட்ட இருந்து. அப்புறம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour டைம் எடுத்துப்பாங்க. டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப எங்கெல்லாம் ஹேர் வந்து கொட்டியிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ லைட்டாக மைனூட்டாக உங்களுக்கு சின்ன பெயின் இருக்கும். அவ்வளோதான். இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த அந்த எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது பெருசாக யோசிச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ரன் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய டியா கிளினிக் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ வேறு எங்கே இருக்குங்க சார் பிரான்ச்? சென்னையில் பிரான்ச் இருக்குது. ஓகே, ஓகேங்க. சென்னையிலையும் இதே ஆஃபர்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்க. நம்மளுக்கு உங்களை சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் சென்னையிலையுமே கொடுக்குறோம். ஓகே. ஸ்கின் சம்மந்தத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மறு நிறைய பேத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி இங்கே. ஸோ கழுத்துக்கிட்ட எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ உடம்புலையும் சில இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம்? அது நம்மக்கிட்ட வாட்டர் ரிமூவல் இருக்குது, மோல் ரிமூவலும் இருக்குது. மச்சமும் ரிமூவ் பண்ணலாம். ஃபேஸில் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி 1 2 அப்படின்னா பிரச்சனை இல்லை. நிறைய அங்கங்கே அந்த மாதிரி உங்களுக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரி. வாட்டர் ரிமூவல் இருக்குது, மோல் ரிமூவல் இருக்குது. அதை தாண்டி ஸ்கார் ரிமூவலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. இது இல்லாமல் நம்ம ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரா ஃபேஷியலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. சூரியனில் நம்மளுக்கு பாடி டேன் ஆகுறது ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் நம்ம டீடேனும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம இதை தாண்டி வந்து க்ளூட்டாவும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. க்ளூட்டா நீங்கள் வேணாலும் க்ளூட்டா வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஐவியில் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுவுமே சேம் அதே 1 hour 1.5 hour ப்ரொசீஜர் தான். நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட் ஆகும், ஒயிட்னிங் ஆக மாட்டீங்க. க்ளூட்டா நீங்கள் எடுக்கிறதுனால வந்து ஸ்கின் வந்து பிரைட்டாக தான் ஆகும். ஓகே. ஒயிட்னிங் ஆகாது. ஓகே. நல்லா பிரைட்டாக தெரிய வரும். ஸோ க்ளூட்டா வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு க்ளூட்டா எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு நம்மளுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது க்ளூட்டானால. ஸோ நீங்கள் க்ளூட்டா எடுக்கிறது பெஸ்ட்டு தான். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு பேக்கேஜ் அப்படின்னா ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து பண்ணுறீங்க சார்? பேக்கேஜ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 60+லேருந்தே போயிட்டுருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாலன்ஸ் ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் நம்மளால் வந்து பேக்கேஜோட டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே. அது இல்லாமல் நம்மளால் வந்து நார்மலாக இந்த ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பேஷண்ட்ஸ் வரவங்களுக்கு எப்படி இருக்குது, ஆனால் பேக்கேஜ் 60லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஆல்மோஸ்ட் நம்ம பேஷண்ட்டோட எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நம்மகிட்ட கிராஃப்ட் வைஸாக வந்து ப்ரைஸ் இல்லை. பர் கிராஃப்ட்டுக்கு இவ்வளோலாம் இல்லை, அன்லிமிட்டட் கிராஃப்ட் தான். உங்களுக்கு எவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துருப்போம். பட் ஆனால் எல்லாமே அந்த பேக்கேஜுக்குள்ளேயே தான் வந்து. ஸோ மெடிசன் எல்லாமே மெடிசன் வந்து உங்களுக்கு 2 months மெடிசனோ 2 months PRP வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவும் கொடுத்துட்றீங்க. ஸோ ஒன்ஸ் பேஷண்ட் கன்சல்டேஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அவங்களோட தேவையை பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து மற்ற கிளினிக்கில் பண்ணுற மாதிரி ஒன் டேலேயே வந்து பின்னாடி ஹேர் எல்லாம் டவுன் இங்கே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட அது வந்து ஓவராக வந்து உங்களுக்கு டோஸ் உள்ளே கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைன்னு கூட சொல்லலாம். பட் இவங்க பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேர் பின்னாடி இருந்து எடுத்துருவாங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல செகண்ட் டே எதுவும் வைப்பாங்க. ரிலாக்ஸாக வந்து பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். உள்ள பாட்டு போட்டுட்டு செமையாக வந்து இருந்துச்சு அன்றைக்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. நல்லா நீட்டாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்துக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே எந்த டவுட் வந்தாலும் கால் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக வர முடியாதவங்க ஏதோ வீடியோ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குன்றாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ வெளியூரில் இருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால் இருக்க எல்லாத்துக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணிங்க. அதுமாதிரி லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபால் இருக்கனால அவங்களுக்கும் பண்ணுறாங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்கிற தமிழ் வாகர். பை.